ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல். இருள் நீங்கி வெளிச்சம் நம் வாழ்க்கையில் உதிக்கும்படியாய் இதோ சகல ஜனங்களுக்கும் ஒரு நற்செய்தியாய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அது உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் பரிபூர்ணமாய் அந்த காரியம் நிறைவேறும்படியாய் இந்த நாளில் நான் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சகல ஜனங்களுக்கும் நன்மை உண்டாகும்படியாய் அவர்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் தொலைக்கும்படியாய் இந்த உலகத்தில் பிறந்தார். அந்த நாளை கொண்டாடுகிறோம். யாருக்குமே 100 வருஷத்துக்கு மேலே கொண்டாடினதில்லை. நம் இயேசு கிறிஸ்துவுக்கு 2024வது பர்த்டே அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். தெய்வத்துக்கு பிறந்த நாள் கொண்டாட முடியுமா? ஆனால் அந்த தெய்வம் பூமியில் மனிதனாய் பிறந்தது. அந்த மனிதனாய் வந்ததுனால அதை கொண்டாடுகிறோம். ஆக்சுவலாக டிசம்பர் 25 அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கரெக்டாக அவர் பிறந்தாரான்னு யாருக்குமே தெரியாது. அவர் ஒரு குளிர்காலத்தில் அவர் பிறந்தார். அதனால அந்த டிசம்பர் மாதம் குளிர்கால நேரத்தில் முதல்ல அதை கொண்டாடும்படியாக அவங்க ஆரம்பித்தாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்தது. கான்ஸ்டன்டைன்ற ஒரு ராஜா தன் பலவீனத்தில் தன் சுகவீனத்திலிருந்து சுகப்படுத்தினதுனால அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாராம். அது வரைக்கும் ரோமர்கள் கிறிஸ்தவங்களாக இல்லை. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அவர் அதுக்கப்புறம் இந்த பண்டிகையை ஒரு கொண்டாடும்படியாய் அவர் 4 நூற்றாண்டுகளுக்கு இயேசு கிறிஸ்து பிறந்து 400 வருடங்களுக்கு அப்புறம்தான் இந்த 4 நூற்றாண்டுகளுக்கு அப்புறம்தான் இதை கொண்டாட ஆரம்பித்தார்கள். அது வரைக்கும் கூட கொண்டாடல. இன்றைக்கு ஒவ்வொரு வருஷம் உலகம் முழுவதிலும் ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வந்துட்டுனாலே அந்த கிறிஸ்மஸோட ஒரு சந்தோஷம் எல்லாரையும் பிடிச்சிரும். உலகமெங்கிலும் ஃபாரின்லாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வீட்டில் போய் அவங்க இணைந்து சந்தோஷப்படுத்தி கொண்டாடுவாங்க. உங்களுக்கு எங்களோட குடும்பத்தினுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை இதை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் தெரிவிக்கிறேன். அது மாத்திரமில்லை, நாளைக்கு விசேஷித்த விதமாக என்னோட பொண்ணு கிறிஸ்மஸை பற்றி ஒரு நற்செய்தி கொடுக்குறா. அதை நாளைக்கு நான் போடுறேன். அது மாதிரி நாளைக்கு நானும் கூட கிறிஸ்மஸை குறித்து ஒரு செய்தி சொல்லுவேன். பாருங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் பாலகன் பெத்லேகம் என்னும் ஊரில் நமக்காக பிறந்தார். அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய். நம்மளுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் தொலைத்து நமக்கு எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாய் அவர் பூமியில் பிறந்தார். அதை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் ஆசீர்வதிக்கப்படுவோமா? நாளைக்கு வீடியோவை தவறாமல் பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய சமாதானத்தை கொடுப்பார். காட் பிளஸ் யூ.